சொல்வாக்கு மிக்க விருச்சக ராசிக்காரர்களே, ஒரு சொல்லுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்ப்பா, ஆனால் அதை செய்யலைன்னா ரொம்ப வருத்தம் நமக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் அதிகபட்சம் நம்ம சில வார்த்தைகளை சொல்லாமையே இருந்துட்டால் நல்லதுன்னு எப்பயுமே விருச்சகத்துக்கு தோணும். முடிகிற காரியத்தை எடுத்துப்போம், முடியாத காரியத்தை ஏன் நான் சொல்லி என் பேரை நான் கெட்ட பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இந்த விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா தற்போது இந்த சனி பகவான் பார்த்தா சரியாக 5வது வீடு, இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணிய சனியாக உள்ள வரார். சனி என்றைக்குமே நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சனி கிரகம் ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது எப்படிப்பட்ட பலம்? இப்போ வந்திருக்கிறதே முழுமையாக பூர்வீக புண்ணியத்தில் வந்து உட்காந்துட்டார். இப்போ நீங்கள் பார்க்குற நேரம் முழுமையாக உட்காந்துருக்கிறார். இந்த பூர்வீக புண்ணியத்தில் நம்ம என்னெல்லாம் புண்ணியங்கள் பண்ணியிருந்தோமோ, நம்ம முன்னோர்கள் என்ன புண்ணியங்கள் பண்ணியிருந்தாங்களோ, இது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு சகோதர உறவுகள் மூலமாக ஏதாவது சிரமங்கள் இருந்தது அப்படின்னா அது இனிமேல் இருக்காது. சகோதர உறவுகள், சகோதரி உறவுகள், இதன் மூலமாக ஏதாவது சிரமங்கள் இருந்தால் இனி அந்த சிரமங்கள் இருக்காது. எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும், எப்படி சில விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருந்துக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இப்போ விருச்சகத்திற்கு தானாகவே வரும். இதுக்கு முன்னாடி அது வந்திருக்காது. இப்போ இனிமேல் இதுதான்ப்பா ரூட்டு. இப்போது நாள் கிழமை சந்தோஷமான நேரங்கள், முதல்லாம் கூட ஒரு பாலிஷியாட்டி பார்த்துருப்போம். இப்போல்லாம் பார்க்காம இனிமேல் வாழ்த்துக்கள் சொல்கிறது, இனிமேல் வந்து அவர்களோடு பகிர்ந்து கொள்வது, பங்கெடுப்பது, இது மாதிரி நல்ல விஷயங்களை விருச்சகத்திற்கு மனசு வந்துடும். ஏன் அப்படின்னா இனி நம்மை எதுவும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பூர்வீக புண்ணிய சனியோடைய பேர், அந்த பலன். சனி என்ன நினைக்கிறாருன்னு முதல்ல இப்போ நம்ம நினச்சிக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு பலன். இப்போ இந்த விருச்சகத்தில் பூர்வீக புண்ணியத்தில் சனி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய பகையை நீக்கி உங்களை வருங்காலத்தில் உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்காக அவர் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறார். உங்களை வருங்காலத்தில் அவர் சேஃப்டி பண்ணுறதுக்கு உங்களை அப்புறம் சேஃப்டி பண்ணுறார். நீங்கள் இப்போ பயப்பட வேண்டாம், சுவாமி என்ன ஆச்சு, இப்போ நமக்கு பூர்வீக புண்ணியத்தில் சனி வந்திருக்காரு, ஏதாவது பாதகம் வந்துருமா, பிரச்சனை வந்துருமா? ஒரு பிரச்சனையும் வராது. முதல்ல உங்களை இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, என் மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, என் கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு முதல்ல மைண்டில் வரும். அப்போ நம்ம தொழில் விஷயமாக இருக்கட்டும், பொருளாதார விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஸ்டெப்பு என்ன பண்ணுவோம், நமக்கு நல்ல யோசனைகள் வர ஆரம்பிக்கும். யாரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதிர்க்க மாட்டோம். முதல்ல வந்து இது என்ன அப்படின்னு பேசின நம்ம, ஓ இப்போ இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு யோசிக்க வைப்பார் சனி பகவான். இது கடந்த மார்ச் மாதத்துலேருந்தே உருவாயிடுச்சு உங்களுக்கு. இதை நீங்கள் ஏறத்தாழ பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் ஒரு அசால்ட்டாக கடந்த நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இவங்க ஏதாவது பிரச்சனைக்கு வருவாங்களா, அவங்க ஏதாவது நமக்கு எதுவும் பாதகம் வருமா, நம்ம பிள்ளைகளுக்கு பாதகம் வருமா, குடும்பத்திற்கு பாதகம் வருமா, அப்போ பாதகம் வராத செயல்களை நாமளே நம்ம செய்வோம். அதற்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் அப்படிங்கிற திங்கிங் உள்ளே வந்து, அப்போ பூர்வீகத்தில் இப்போ என்னென்னா நமக்கு ஒரு இடம் இருக்குது, பூமி. அந்த பூமி ஒரு விளையவே இல்லை. இப்போ என்ன பண்ணுவார் இந்த சனி பகவான், இந்த எண்ணத்தை கொடுத்து இப்போ என்ன பண்ணுவார், திடீர்னு நம்ம பூமியில் ஒரு மழையை காட்டுவார். அதனால் அங்கே ஒரு புல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இது கெட்ட நேரம் அல்ல, நல்லதை உருவாக்கும் நேரம், நல்லது உருவாகும் நேரம். அப்போ சனி பகவான் நமக்கு ஆபத் பாந்தவனாக இருந்து நல்லதை செய்ய போகிறார். இப்போ நாம் இதில் என்ன முக்கியத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், எல்லா விஷயங்களும் இனிமேல் நம்ம வந்து சற்றும் யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய
நல்ல பலனை நம்மளை காப்பாற்ற போகுது. விருச்சிக ராசிக்கு இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய கெட்டதெல்லாம் முடிஞ்சுது. அதிர்ஷ்டமான நேரம்னு இதை சொல்லலாம். 2.5 வருஷத்தை சரியாக இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. எதை சிந்தனை பண்ணாலும் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம் இதுக்கு முதலிடம் கொடுங்க. அது அடுத்த கட்டத்திற்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஸோ இதை மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. அப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு அவசியம் செய்யுங்க. அந்த விநாயக பெருமானுடைய வழிபாடு நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு நல்ல பலன்களை இந்த விருச்சிகத்திற்கு முழுமையாக சுவாமி கொடுப்பார். என்ன நான் சொல்கிறது சரிதானே? நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்திலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. இப்போது எலெக்ஷன் வருது, எல்லோரும் என்ன பண்ணுறோம்? அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட்டு கேட்க வராங்க. எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும். ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும். அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். கண்ணா, நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும், எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஆனால் நீயாகவே மாட்டிக்கிட்டா நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின்னு தான் சனி சொல்கிறது. அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஏ ரூட்டு, பி ரூட்டு, சி ரூட்டுன்னு 3 ரூட்டு இருக்குது. அப்படின்னா என்ன? ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது, நம்மளுடைய திறமையை நம்புறது. என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறான், அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன். அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ் ஆகும். அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாருன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம், திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம். இதை சனி செய்வார். திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார். 2வது, நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுவாங்க துட்சமாக அவங்கள இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க. ஒருத்தனோட புத்தி அது. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும். அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான். ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி ரூட்டு தான் பகையாக பார்க்கக்கூடாது. பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும், நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும், நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க. இதுவும் சனிக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம். 3வது, சி ரூட். இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன், நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா?
சில பேர் இந்த சி ரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா. உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீதி, உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க, எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 நீதியை மனசில் வச்சுக்குங்க. நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை, கொடுக்கக்கூடிய கிரகம். எண்ணத்தில் நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்கள், நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள். எப்பயாவது ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்கா, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எவனா திட்டுவான் நம சிவாய், எவனா திட்டுவான் நாராயணா. அவ்வளவுதான். சனி மாதிரி இதுக்கு பிறகு சனி உங்களை கெடுக்க மாட்டான். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.